மிஸ்ஸஸ் கிருஷ்ணவேணி, பையன் 7வது பூதம். 7வது பூதமா? அவன் 6வது பூதம் எங்க போயிருக்கான்? டிஃபன் வாங்க போயிருக்கான். சிம்பிளி ஆன்சர் மை கொஸ்டின். டிஃபன் எதுல வாங்கிட்டு வருவான்? பேப்பர் பைலையா, துணி பைலையா, எல்லாம் சடல் பைலையா? ஆனா கட்டையில போறவனே அவன் பிளாஸ்டிக் பையில போட்டு கொடுப்பான். எதுக்கு இதெல்லாம்? பாருங்க மிஸ்டர் கிருஷ்ணவேணி, நேற்றுதான் பிளாஸ்டிக் பேக யூஸ் பண்ண கூடாதுன்னு ஃபைன் போட்டோம். அதை கலெக்ட் பண்ணலான்னு வந்தா இன்னைக்கும் அதே தப்ப செய்யறானா? பிளாஸ்டிக் பைய யூஸ் பண்ணா தப்புன்னு யாரா சொன்னது? இது தெரியலையா உங்களுக்கு? பிளாஸ்டிக் குப்பை நிறைய சேர்ந்து மண்ணுல மக்காம குப்பை குடங்களை கிடக்குது. கொளுத்தி விட்டா சுவாசிக்க காத்து வீணாயிடும், கொளுத்தாம விட்டா மண்ணு வீணாயிடும். அந்த பிளாஸ்டிக்க பிரிச்சு ரீசைக்கிள் பண்ண முடியாது. அதனாலதான் அரசாங்கம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுது. அப்படின்னா பிளாஸ்டிக் பொருளுக்கு பதிலா நாங்க எதை பயன்படுத்துறது? மிஸ்ஸஸ் கிருஷ்ணவேணி, பிளாஸ்டிக்கு மாற்று பொருள் இருக்கு, சொல்றேன் கேட்டுங்க. கேரி பேக்கு பதிலா பேப்பர் பேக் இருக்கு, பிளாஸ்டிக் கப்புக்கு பதிலா பேப்பர் கப் இருக்கு, தெர்மோகோல் பிளேட்டுக்கு பதிலா பாக்கு மட்ட பிளேட் இருக்கு, பிளாஸ்டிக் இலைக்கு பதிலா வாழை இலை இருக்கு, ஹோட்டல்ல சாப்பாடு கட்டி கொடுக்க கேரி பேக்கு பதிலா டிஃபன் கேரியர் இருக்கு. அப்புறம் பிளாஸ்டிக் பொருள் எதுக்கு? இப்ப புரியுது. இனிமே நாங்க எல்லாம் பிளாஸ்டிக் பொருளுக்கு பதிலா நீங்க சொல்ற மாற்று பொருளை யூஸ் பண்றோம். ஓகேவா? ஒன்னு சொல்றேன், பொண்ணு அழகா இருக்க யூஸ் பண்ணுவாங்க லிப்ஸ்டிக்கோ, மண்ணு நல்லா இருக்க அவாய்ட் பண்ணணும் பிளாஸ்டிக்கோ.